1000 கோடி ரூபாய் பணம், குடும்பத்திற்கு தனி செட்டில்மெண்ட், 2026 முதலமைச்சர் பதவி என பல்வேறு அரசியல் கட்சிகள் தனக்கு ஆசை காட்டியதாகவும் தான் அதை நிராகரித்து விட்டதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் அக்கட்சி சார்பில் நடைபெற்ற விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் 1000 கோடி ரூபாய் கொடுத்து அரசியல் கட்சியினர் தன்னை இழுப்பதாக தெரிவித்த கருத்து அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆஃபர் கொடுக்குதுல்ல, உங்களுக்கு 1000 crores ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட்டு, அப்புறம் 26ல் நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிவிடுவோம். மீடியாலாம் இப்போ உங்களை நிராகரிக்கிற மாதிரி பண்ணாத, அது நம்ம பேசிக்கலாம், அது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், எல்லாம் பேசுவான். குடங்குடமாக தேன் எடுத்துகிட்டு வந்து வாயில் ஊற்றுனா சப்பி சாப்பிடலாம், காதுலேயே ஊற்றுவான். நமக்கு அதுவே ஒரு பெரிய மயக்கமாக இருக்கு. அப்போ என்ன பண்ண, ரொம்ப மயக்கம் வரும்போது டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும், பார்த்துக்கணும். இந்த பக்கம் திரும்பினா தம்பி பாலச்சந்தர் படம் இருக்கும், பார்த்துக்கணும். ஏன்னா மயங்கிடக்கூடாதுல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.